கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 4:17. சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இங்கே ஒரு ராஜாவுக்கும் ஒரு வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இன்னைக்கு நம்மில் அநேகர் சத்ருவோடு சமாதானமாக இருக்கிறோம். சத்ருவோடனா சரீர பிரகாரமான சத்ரு அல்ல, ஆவிக்குரிய சத்ரு. ஒருவனுடைய வழிகள் எனக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அந்த வசனத்துக்கு நான் இப்போ வரல. ஆவிக்குரியவர்கள் பூமிக்குரியவர்களோடு ஐக்கியம் வைக்கிறார்கள். சமாதானம். நீ பாவத்தோடு சமாதானம் பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பிசாசோடு நீ என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. விபசாரங்களோடு நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வியாதியோடு நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தோல்வியோடு நீ காம்ப்ரமைஸ் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. புரியுதா நான் சொல்கிற சத்தியம் உங்களுக்கு? ஆவியானவர் சொல்ல போகிறத நீங்கள் பாவத்தோடு ஒத்து போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. மாம்சத்தோடு ஒத்து போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனால் மாம்சத்தோடு ஒத்து போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பிசாசோடு ஒத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, போராட்டம் இருக்காது. வியாதியோடு ஒத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வியாதியை சுமந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வியாதி அது ஒரு போர்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். பேக் மாதிரி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அப்படிதானே? பாவத்தோடு விபசாரத்தோடு தவறுகளோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா, ஒத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் பாடு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. இங்கேயும் அப்படித்தான் நடந்தது. ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனாகிய ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருச்சு. அதனால தான் யுத்தத்தில் தோத்து போனதான அந்த சத்துரு யார் வீட்டுக்கு ஓடி வந்தான்? யார் வீட்டுக்கு ஓடி வந்தான்? சிசரா இவ வீட்டுக்கு ஓடி வந்தான். பாவத்துக்கு நீ அடைக்கலம் கொடுக்குறியா? பாவத்தோடு ஒத்து போறியா? பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போறியா? இதான் இன்னைக்கு இந்த மாலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு இடைபட வேண்டிய ஒரு காரியம், இடைபடக்கூடிய ஒரு காரியம். நம்ம அநேகர் பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். சரி, எதுக்கு போட்டு பிரச்சனை, போ சமாதானமாக போன்னு. வியாதியா, சரி போட்டு தொலைந்தோ, அதாவது ஒரு சைடில் இருக்கட்டும், நம்ம சைடில் என்ன செய்யலாம், போயிட்டே இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டேப்லெட்டோ, இல்லாவிட்டா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சித்த வைத்தியமோ, இல்லாவிட்டா அதுக்கேற்ற மாதிரி டயட்டோ, என்னத்தையும் ஒன்று நினைஞ்சிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிடுறோம். அதை எதிர்த்து நிற்கிறது இல்லை. பிசாசுக்கு நீ ஒத்து தான் போகிறே தவிர பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள்னு இருக்கு. ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிகழ்ந்துங்கிற வசனமும் இருக்கு. ஆனால் நம்மில் அநேகர் பாவத்தோடும் இப்படித்தான் ஒத்து போகிறோம். ஆனால் யெகூ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. 2 ராஜாக்கள் 9:18. அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். இவன் ஓடி ஒருத்தனை அனுப்பி கேட்கறான், சமாதானமா அப்படின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சமாதானம் அப்படிம்பீங்க. பாவத்தோடு எப்படி சமாதானம் பண்ண முடியும்? 22. யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அடிச்சா பாருங்க ஒரு அடி. ராஜா கேட்கிறான், யெகூவே சமாதானமா அப்படின்னு ரொம்ப அழகா ஹைடெக்ல டீசெண்டா பேசினான். இவன் சொன்னா அவங்க அம்மாவுடைய வேசித்தனமும் பில்லி சூனியமும் இத்தனை ஏராளமா இருக்கும்போது சமாதானத்தை பத்தி என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு டப்புன்னு வெளில எடுத்தான், ஒரு அடி அடிச்சிட்டான், ஓடியே விட்டாங்க. நீ பாவத்தை எதிர்த்துனாதான் ஓடும், இல்லைன்னா அது அவன்கிட்ட எப்படி வரும்? சமாதானம் போயிடலாமா, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா, ஒத்து போயிடலாமா, விட்டு கொடுத்துட்றியா,
நான் உனக்குள்ளே உட்காந்துக்கிறேன், வியாதி சொல்லும், நான் உனக்குள்ளே உட்காந்துக்கிறேன், நல்லா சூடாக காப்பி போட்டு கொடு, 2 தலையணை வச்சுக்கோ, எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடு, நான் பேசாமல் படுத்துக்கிறேன். யாருக்குள்ள? நீ வியாதி, பில்லி சூனியம், மாம்சம் இதோடு நீ ஒத்து போகக்கூடாது. முடியுதோ முடியலையோ நீ எதிர்த்து நிற்கணும். உன்னுடைய எதிர்ப்பை என்ன செய்யணும்? நீ காட்டணும். இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு சமாதானம் உண்டாயிருக்கு. யாரோட? யாரோட? பதில் பேச மாட்டீங்களா? யாரோட சமாதானம் இருக்கு இன்னைக்கு? பிசாசோடு அநேகருக்கு சமாதானம் இருக்கு. அதனால தான் ஒரு சபையில் பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசு சொல்லிச்சான், இந்த சபையில் பாதி வரையும் ஆள் தாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னுச்சான். எப்படி? இந்த சபையில் யாரு? என் ஜனங்க தான் என்ன இருக்கு, ஜாஸ்தியாக இருக்கிறான், அதனால பிரச்சனை கிடையாது. இல்லை நீ பாதாளத்துக்கு போகணும், போ சொல்லு, நான் வெளியே போகிறேன். பாதாளத்துக்கு போக மாட்டேன், இவனுக்குள்ளே யாருக்குள்ளே ஒரு ஆளுக்குள்ளே நினைஞ்சிடறேன், போய்க்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு காலம் நம்முடைய சபையில் வந்துருச்சு. பிசாசு சொல்கிறான், என்னுடைய ஜனங்கள் எங்கே இருக்கான், இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறான். இன்னைக்கு நம்ம அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். ஆனால் எஃகு ஒரு ஆள் தாங்க ஆப்போசிட்டாக நின்னான். அவன் சொல்கிறான், உன் தாயாகிய எசபேலுடைய வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும் இவ்வளவு அதிகமாக இருக்கும்போது சமானத்தை பற்றி உனக்கு என்ன பேச்சு? அப்போ தான் அவன் ஓட ஆரம்பித்தான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, நீங்கள் மாம்சத்தோடு, உலகத்தோடு, உலக பழக்க வழக்கங்களோடு, உலக கலாச்சாரங்களோடு, அந்நியர்களோடு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? வேறுபாட்டின் ஜீவியமே இல்லை. நம்ம அநேகருக்கு நம்ம அவங்களோட அழகாக மிக்ஸ் ஆகி போகிறோம். 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, திருடனோடு நீ ஒருமித்து போகிறாய், விபசாரரோடு உனக்கு பங்கு இருக்கு. 50:18 நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடு உனக்கு பங்கு உண்டு. அப்படியே குரூப்பா சேர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். திருடனை காணும் போது அவனோட என்ன செய்யற? தோல்ல கை போட்டு ஒருமித்து போகிறாய். யாரோட உனக்கு பங்கு இருக்கு? உன் ஷேர் எங்க இருக்கு? ஆசே, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடு உனக்கு பங்கு உண்டு. யாரோட ஷேர் இருக்கு உனக்கு? விபச்சாரக்காரனோட ஷேர் இருக்கு. பாசம்டி அழகாக ஒரு பிரசங்கம் பண்ணார். ஒருத்தன் விசுவாசியா வரான்னா அவன் உலகத்தை விட்டு வேறுபடணும், மாம்சத்தை விட்டு வேறுபடணும், நண்பர்களை விட்டு வேறுபட்ட ஒரு ஜீவியம், குடும்பம், கலாச்சாரம், சம்பிரதாயம், சடங்காச்சாரம், கற்பனைகள், உலக பிரகாரமான சாங்கியங்கள், இதிலிருந்து என்ன செய்யணும்? வேறுபட்டு வரணும். ஞானசானம் எடுத்த பிறகு ஞானசானம் எடுத்தவங்க மத்தியில் இருக்கிற ஒரு பின்மாற்றம் இருப்பாங்க, அவங்கள விட்டு வேறுபடணும். அபிஷேகம் பெற்ற பின்பு அபிஷேகம் பெற்றவங்களுக்கு மத்தியில் என்ன இருப்பாங்க? ஒரு பின்மாற்ற குரூப் இருக்கும். அதுல இருந்து என்ன செய்யணும்? வேறுபட்டு ஜீவிக்கணும். அது பிறகு சபைக்குள்ள வர்ற சபையில ஒரு கூட்டம் பின்மாற்றக்காரங்க இருப்பான், அவனை விட்டு நீ என்ன செய்யணும்? வேறுபட்டு ஜீவிக்கணும். ஊழியத்துல ஒரு கூட்டம் பின்மாற்றக்காரன் இருப்பான், அவனை விட்டு என்ன செய்யணும்? வேறுபட்டு ஜீவிக்கணும். வேறுபாட்டின் ஜீவியம் என்பது அது பரிசுத்தத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் மாதிரி நினைஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதனால தான் 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் செஞ்ச விபச்சாரத்தை பவுல் பேசுறார். 2 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 5லயே அவர் சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்டவனோடு கலக்கவே கூடாது. அவன் சகோதரன் தான், ஆனா அவன் சபைக்குள்ள இருக்கிறான், அவனோடு நீ என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையும் நீ கலக்க கூடாதுன்னு சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? 1 கொரிந்தியர் 5ல் நீங்க பார்க்கும் பொழுது, அதாவது 10-11 வாசிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், 9-10-11 விபசாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. எங்க சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் என்று சொல்லப்பட்டவன் இப்படிப்பட்டவனா இருந்தா அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட கூட செய்யாதங்கிறார். அப்ப சபையில என்ன இருக்கு? வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். நீ அங்க விட்டுட்டு வந்துட்ட, உலகத்துல உள்ளவன்ட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இங்க ஒரு பின்மாற்றக்காரனோட பிடிச்சிட்டு இருந்தேன்னா பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சொல்றான் வேறுபாட்டின் ஜீவியம். நீ யாரோடு சமானமா இருக்கிறாய்?
எகு மட்டும்தான் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவன் சொல்லிட்டான், சமாதானமா தள்ளி போட்டான். அவன் சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பாரு. அதுக்கு ஒரு 50 பேர் சேர்ந்து தான் பக்தி வைராக்கியம் காராட்டணும் இல்லை, ஒரே ஆள் போதும். எழுப்புதலுக்கு ஒரு ஆள் போதும், ஒரு தீக்குச்சி போதும். ஒழுங்கா ஒரு தீக்குச்சி கரெக்டா பத்த வச்சா என்ன செய்யும்? தீ பிடிக்கும். ஒரு இயேசு தான் இருந்தார், அப்படிதானே? அந்த ஒரு இயேசு முழு உலகத்தை ரட்சித்தார். அதனால நீ ஒரு ஆள் பாவத்தோடு சமாதானமா இருக்கிறத விட்டு வெளியே வா. அவங்க வரணும் இவங்க வரணும்னு பார்க்காதீங்க, நீங்க வாங்க. எந்தெந்த பாவத்தோடு உனக்கு ஒத்து போற. அவன் கேட்கிறான், பில்லி சூனியங்களும், அடுத்து என்னது வாசிங்க, வேசித்தனங்களும். இந்த ரெண்டும் தான் அவன் சொல்றான், இந்த ரெண்டோட நான் சமாதானம் ஆக முடியாது அப்படிங்கிறான். அந்த வேசித்தனம், விபச்சாரம் அப்படின்னா என்ன? உலக ஸ்நேகம். யாக்கோபு 4:4 பார்க்கும் பொழுது, விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சன் ஆகிறான். முடிஞ்சுதா? உலக ஸ்நேகம் இதுதான் விபச்சாரம். அடுத்து 1 சாமுவேல்ல பார்க்கும் பொழுது முரட்டாட்டம், அதுதான் பில்லி சூனியம். நீ அதோட அந்த கேரக்டரை உனக்குள்ள வச்சுக்க கூடாது. 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். ரெண்டகம் பண்ணுதல் நம்பிக்கை துரோகங்கள். உண்ட வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாத, அதான் பில்லி சூனியம். நீ போய் மந்திரவாதிட்ட போய் மந்திரம் செஞ்சு பில்லி சூனியம் தகடு தாயத்தெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. நீ யாருக்கு துரோகம் பண்றியோ, நம்பிக்கை துரோகம் பண்றியோ, அதுதான் என்னது? ரெண்டகம். நீ இதோடெல்லாம் ஐக்கியப்படக்கூடாது. இன்னைக்கு நம்மள அநேகர் இதுதான் இருக்கிறோம். இன்னைக்கு மாலையில கத்தரவன்ட்ட அதை தான் பேச விரும்புறார். நீ எதோடலாம் ஐக்கியமா இருக்கிற, யாரோடலாம் ஐக்கியமா இருக்கிற, யாரோடலாம் நீ ஒத்து போற? ஒரு அபிஷேகம் பெற்று ஒரு ஆவிக்குரியவங்களோட ஒத்து போக முடியாது, மாம்சீகமா ஜீவிக்கிறவங்களோட ஒத்து போக முடியும். எப்படி? ஜெபிக்கிறவங்களோடு ஒத்து போக முடியாது, விசுவாசத்தில் நிற்கிறவங்களோடு ஒத்து போக முடியாது. பரிசுத்தத்துக்காக போராடுறாங்க பாருங்க, நல்ல தேவ சமூகத்தில் முழங்கால் நிற்கிறாங்க பாருங்க, அவங்களோட ஒத்து போக முடியாது. தூங்குறவனோட ஒத்து போக முடியும், சண்டைக்காரனோட சண்டைக்காரியோட ஒத்து போக முடியும். அடுத்து மாம்சீகமான ஒரு ஜீவியம் செய்கிறவங்களோடலாம் ஒத்து போக முடியும். ஆனால் யார்கிட்ட ஒத்து போக முடியாது? சொல்லுங்க. ஆவிக்குரியவங்களோடு ஒத்து போக முடியாது. வேற ஒன்றும் வேண்டாம். பவுல், பர்னபா 2 பேரும் யாரு? 2 பேரும் யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? 2 பேரும் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரங்க. நல்லா சொல்ல போனா பவுல் ஒரு இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர், பர்னபா ஆவிக்குரிய ஊழியக்காரர். அதாவது அப்போஸ்தல ஊழியத்தில் இருந்த ஒரு ஆள். இல்லாவிட்டா இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தல ஊழியத்தில் உள்ளதான ஒரு விசுவாசி, நல்ல ஒரு விசுவாசி. பவுல அப்போஸ்தல ஐக்கியத்தில் கொண்டு வந்தது யாரு சொல்றாங்க? பர்னபா தான் கொண்டு வந்தாங்க. நீ வா, இங்க ஒரு ஊழியம் இருக்கு அப்போஸ்தல ஊழியம்னு சொல்லி பேதுருவிட்ட கொண்டு வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டதே இவன் தான். சரி, இப்ப பிற்காலத்தில் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க, நல்லா ஊழியம் செய்யறாங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. யாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு? பர்னபா மார்க்குங்கிற ஒரு பையனை கூட்டு வந்தான். மார்க் யாரு? மார்க் யாரு? தூங்காத எல்லாம். எல்லாம் தூங்கிட்டியா? செத்து போயிட்டீங்களா? இருக்கா? எல்லாம் எழுப்பி விடாவல. எழும்பு, எங்க இரு, போயிடாது. எங்கிட்ட போயிட்டீங்கன்னா சீவானை விட்டு எங்கிட்ட போய் தொலைஞ்சு. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மார்க்குக்கும் உள்ள ஐக்கியம் என்ன? 2 பேரும் ரிலேஷன், அதான் பிரச்சனை. ஒரே ஜாதி, சொந்தக்காரன். இப்ப 2 பேரும் ஊழியத்துக்கு போயாச்சு. ஊழியத்துக்கு போன இடத்துல பர்னபா கொஞ்சம் மார்க் என்னால முடியலன்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்ப அடுத்த ஊழியம் தொடங்குது, கிளம்புறாங்க. பவுல், பர்னபா, மார்க்கு, சீலா எல்லாம் கிளம்புதுங்க. அப்ப பவுல் சொன்னா, எப்ப போன ட்ரிப் இப்படித்தான் வந்தான், நடு ரோட்ல விட்டு போயிட்டான். யாரு? மார்க்கை கூட்டு போறதுக்கு நான் விருப்பப்படல. வந்தா ஊழியத்தில் கஷ்டப்படணும், சாகணும். நான் திரும்பி போறேன், நான் அங்கிட்டு ஓடுறேன் இங்கிட்டு ஓடுறேன், இந்த பயிலெல்லாம் வச்சு நான் என்னால் நினைச்ச முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அதனால இந்த ட்ரிப்பு நம்முடைய ஊழியத்தில் யார் வரக்கூடாது?
வந்தா நிக்கணும். இந்த பாதியில் ஓடுறவன் வேண்டாம். அதனால தயவு செய்து மார்க்கு வேண்டான்ட்டான். ஒரே அடி அடிச்சிட்டான். யாரு? பவுல். பர்னபாவுக்கு அது பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. இல்லை கூட்டு போகலாம், இல்லை அவன் வந்துடுவான், அவன் செஞ்சிருவான், அவன் நின்றுவான், அவன் சாதிச்சிருவான், அதை பண்ணிடுவான், இதை பண்ணிடுவான்னு இவன் எல்லாமே கதை சொன்னான். இவன் சொன்னா, இந்த பாரு, அவன் வேண்டான்னா வேண்டாம். விளங்காதவன் ஊழியத்துக்கு தேவை இல்லை. பாடுகளின் சிந்தை இல்லாதவன் ஊழியத்துக்கு வேண்டாம். ஊழியன்னு வந்தால் குளிர் அடிக்கும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். இதை சகிக்க முடியாத ஓடுற பயெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டான். ஒரே இப்படியா பிடிச்சிட்டான். பர்னபாவும் சாதாரண நாள் கிடையாது. அவனை கூப்பிட்டுட்டு தான் வருவேங்கிறான். இவன் அவனை கூப்பிட்டா நான் ஊழியத்துக்கு வரக்கூடாதுங்கிறான். யாரு? கடைசியில் 2 பேருக்கும் சரியான மோதம் ஆயிடுச்சு. கடைசியில் பவுல் சொன்னான், ஏய் நீயே வேண்டாம் போ, யாரே தேவையில்லை. ஒரு பின்மாற்றக்கார பயலுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? நீ தேவையில்லை, நீ போடான்னு சொல்லிட்டான். போ தள்ளி போன்ட்டான். ஷீலாவை கூட்டு போயிட்டான். வாசிங்க அப்போஸ்தலர் 15:39-40. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. பர்னபா அவர் உடனே நானும் ஒளியும் செய்வேன், நான் எங்கிட்ட போய் செய்ய சொல்லன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான். அவன் போயிட்டான். அவனை கூப்பிட்டு, நீ எங்கேயாவது போ, சொந்தக்காரன் ஜாதி இதை புத்தியை பார்த்துட்டு போனா போன்னு சொல்லிட்டான். உனக்கு சொந்தக்காரன் தானே முக்கியம், ஊழியம் முக்கியம் இல்லைல்ல. உன் ஜாதி தானே முக்கியம், உன் இனம் தானே முக்கியம், போயிட்டேரு அப்படின்ட்டான். யாரு? பவுல். பவுல் வந்து பட்டயத்தை எடுத்தானா பயங்கரமாக டஃப்பாக இருப்பாங்க. அது பேதுருவா இருந்தாலும் சரி, பர்னபாவா இருந்தாலும் சரி. பேதுரு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு சாப்பிட்டுட்டு இருந்தான். டக்குன்னு யார் வந்துட்டா? அங்கே பவுலும் இருக்கான். எல்லாம் உட்காந்து மொத்தமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு யாக்கோபு வந்துட்டான். யாக்கோபு வந்துட்டான்னா உடனே பேதுருவுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஏன்னா யாக்கோபு யாரு? விருத்த சேதனம் வேணும்னு சொல்ற ஒரு ஆளு. பவுல் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்று, விருத்த சேதனம் ஒண்ணுங்கிறான். பேதுரு 2க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நின்னா பாருங்க. விருத்த சேதனம் இல்லாதவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு யாக்கோபு உள்ள நுழைஞ்சிட்டான் ஹாலுக்குள்ள டப்புன்னு. இவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல பேதுருக்கு. உடனே பிளேட்டை மெல்ல வச்சுட்டு அப்படியே எங்க விட்டான்? விருத்த சேதனம் உள்ளவங்க கூட போய் நின்ட்டான். பவுல் சொன்னான், நீங்க நெல்லு, பிளேட்டை இங்கே வையே, நெல்லு. எங்க ஓடுற? நீ அப்போஸ்தலன் தானே, உனக்கு என்ன வேற்றுமை, உனக்கு என்ன வித்தியாசம்? நீ எப்படி பிரிவினையை காட்டலாம்? இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்து இவங்க கூட சாப்பிட்ட, இப்போ நீ அவன் வந்த உடனே நெஞ்சில பயந்து ஓடி போய் பிளேட்டை தூக்கிட்டு ஓடுற, நெல்லுன்னு சொன்னான். முகமுகமாய் வாசிங்க கலாத்தியர் 2:12. எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபா வந்து இப்படி டைவ் அடிப்பான் திடீர்னு. ஜபம் தான் கரெக்ட். ஆமா ஜபம் தான் கரெக்ட். ஜபம் வேஸ்ட். ஆமா ஜபம் வேஸ்ட்டுமா. ஜால்ரா அடிக்கிற பாத்தி அவன் இப்படியும் வருவான் இப்படியும் வருவான். விருத்த சேதனம் ஆமா கரெக்ட். ஐயோ யாக்கோபு வந்துட்டார, சோத்திரன்றான். இங்க யாராவது அப்படி இருக்காளா? எவ்வளவு இருக்கீங்களா? எவனா இருக்கீங்களா? இப்படி ஆளுங்கள்லாம் சபைக்கு தேவை கிடையாது. இந்த அப்படி இந்த என்னது விலாங்கு மீனா என்ன சொல்லுவான்? நழுவுற மீன்ல வலுவுற விலாங்குன்னு ஒண்ணு இருக்கு. இங்க தலையை காட்டும், அங்க என்ன செய்யும்? வாழை காட்டும். இந்த டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட்லாம் சபைக்கு ஒத்து வராது. ஆசை இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாதபடியினால் நான் அவனை முகமுகமாய் எதிர்த்தேன். வாசி அதவாசி. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு டைரக்டா சொன்னான், நீ சரியில்லை, பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, நீ அட்ஜஸ்ட் பண்ற, பாவத்தோடு ஒத்து போற, பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா நீ ஜனங்களுக்கு ஒத்து மாதிரிலாம் நீ ஆடுற. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? எகு ஒருத்தன் தாங்க நின்னான், ஒரே இதுல நின்னான். அச்சு தப்புனா தப்பு தான். தமிழ்ல சொல்லுவான், உலக பிரகாரமா தமிழ்ல என்ன சொல்லுவான்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் சுற்றமேவா? குற்றமே. சத்தியத்தில் நிக்கணுங்க.
சும்மா இப்படி இப்படி இந்த வாலாட்டுறது தலையாட்டுறது அதில் இல்லையா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர எழுப்புதல், அடுத்த வாரம் பார்த்தா பாதாளத்தில் கிடக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? அது யோனா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீர்க்க செஞ்சுருவான், அடுத்த நாள் பார்த்தா பங்கரில் போய் என்ன செஞ்சுருவான், ஒரு வாரத்தில் படுத்துக்குவான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர எழுப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுவான், அடுத்த நாள் அந்த சுரச்செடிக்கு அமனுக்கு செடி கிட்ட உட்காந்து ஏசிக்கிட்டு இருப்பான் ஆண்டவரை. நீங்கள் சரியே இல்லை, நீங்கள் வேஸ்ட்டு. யார? ஆண்டவரை குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பான். நீ இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு நீ அப்படி செய்யக்கூடாது. நீ பாவத்தோடு சமானமாக கூடாது. யோசுவா 9:15. கர்த்தர்ட்ட கேட்காம கிபியோனியரோடு அவன் சமானமாயிட்டான். யோசுவா 9:15 வாசி. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். யார் அவங்க? பொய் சொன்னவங்க, ஏமாத்தினவங்க. யார் அவங்க? கிபியோனியர். நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோமா, இந்த பாரு நாங்கள் அன்னைக்கு சுட்டு கொண்டு வந்த இதெல்லாம் பூசணம் பிடிச்சிருச்சு, இந்த பாரு நாங்கள் அன்னைக்கு போட்டு வந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிடுச்சு, அப்போ போட்ட செருப்பெல்லாம் பிஞ்சு போச்சு. அழகா ஒரு பொய் சொன்னான். யோசுவா எவ்வளோ பெரிய ஆளு, வாக்குத்தத்தம் உள்ளவன், பெரிய ஞானி. ஆனால் ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டான்? கவுந்து போயிட்டானே, அவங்களோட ஐக்கியமாயிட்டான். அதான் தப்பு. வாசிங்க, அதில் அதுக்கு மேலே கீழே வாசிங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தையை இந்த விஷயத்தில் கேட்காமல் போய்விட்டான். 14. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். கெட்டு போன அந்த பூசணம் புத்ததுக்காக சமானமாவ இஸ்ரவேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் எதை வாங்கி கொண்டார்கள்? போஜன பதார்த்தம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அப்பத்தை சுட சுட கொண்டு வந்தோம், இப்பொழுது அது உலர்ந்து எப்படி போச்சு? பூசணம் பூத்ததை சாப்பிடுறதுக்காக உபவாசத்தை உடைப்ப. சோறு மேல ஆசை, குடிக்கிறது மேல ஆசை, சாப்பாடு மேல ஆசை. ஒரு சிலருக்கு அந்த சாப்பாடு 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 அந்த டயத்துக்கு 10 மணிக்கு அது வரலன்னா நாய் மாதிரி ஆயிடுவான். 10 ஆயிடுச்சுன்னா பேய் ஆயிடுவான். எனக்கு குடி கொடுக்கல, எனக்கு சோறு கொடுக்கல, எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என்னை கவனிக்கல, என்னை விசாரிக்கல, எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல, ஒரே ரகலை ஆயிடும். சாப்பாடு வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும். யோசுவா எவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. உனக்கு முன்பாக ஒருவனும் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை. நீ தான் கானானுக்குள்ள பூண்டு போக போற, நீ தான் கானான பங்கிட போற, அதெல்லாம் உண்மை. ஆனா ஒரு சின்ன விஷயத்துல பட்டினி ஏமாத்திட்டானே, ஒருத்தன் ஏமாத்திட்டானே. அதுவும் கொடுத்தது ஏமாத்தினது ஒரு பெரிய ஹையா கொடுத்து, ஒரு மரகத கல்லை கொடுத்து ஏமாத்திட்டான். ஒரு என்னது, ஒரு தங்கத்தை பாலத்தை கொடுத்து ஏமாத்திட்டானே பரவாயில்ல. எதை கொடுத்து ஏமாத்திட்டானுங்க? பூசணம் பூத்து சாப்பாடை கொடுத்தே ஏமாத்திட்டானே. அதுல போய் விழுந்து குழந்தை நாசமா போயிட்டான். சாப்பாட்டில் காம்ப்ரமைஸ் ஆகாத, கிபியானியரோடு காம்ப்ரமைஸ் ஆகாத, பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாத, பில்லி சூனியத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாத, வியாதியோடு காம்ப்ரமைஸ் ஆகாத, பிசாசு செய்வனை ஏவலோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகாத, எதிர்த்து நெல்லு. ஆதியாகமம் 34 பாத்தீங்கன்னா, தீனால் ஒரு ரவுண்ட் அடிச்சா, திடீர்னு ஊர் சுத்தணும்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. தீனாலுக்கு ஒரு சுத்தணும். ஒவ்வொரு அவங்கெல்லாம் நாடோடிகள். அன்னைக்கெல்லாம் ஜிப்சிஸ் தான். யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு யாரா இருந்தாங்க? ஜிப்சிஸ் தான், நாடோடிகள். அவங்க கானான் பயணத்தில் இருந்தவங்க. அப்படியே ஊரன்னும் கல்தேர் தேசம் அப்படியே போய் 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 எங்க வந்து சேர்ந்தான்? எகிப்துக்கு எகிப்துல திருப்பி கானானுக்கு போனான். இதுதான் அவங்களுடைய பழக்கமே. அப்படி நம்முடைய விசுவாசம் வாழ்க்கை பிரயாணம். இப்படி வரும்போது சீகேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே இவன் சொன்னா, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். யாரு? ஒத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஏக புதல்வி பரப்டா. இவன் யாக்கோ பண்ண வேண்டாம், சரின்னு அவுத்து விட்டான் அவளை. போயிட்டு வாங்க. ஊர் சுத்த போயிடுச்சு பார்ட்டி. ஒரே ரவுண்ட் தான். ஆட்டம் க்ளோஸ். ஆட்டம் க்ளோஸ் இல்லை, வாழ்க்கையே க்ளோஸ். ஒரே ஒரு நாள். அந்த ஒரே நாளில் கிருபை போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, பரிசுத்தம் போயிடுச்சு, தெய்வீகம் போயிடுச்சு. ஒன் டைம். அதான் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி அப்படின்னு 2 பேரில்
2ஆம் அதிகாரமா, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி ஆசி 2:13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, ஒரே ஒரு நாள், ஒரு நாள் நகை போடுறது, ஒரு நாள் தண்ணி அடிக்கிறது, ஒரு நாள் பீடி குடிக்கிறது, ஒரு நாள் பாவம் செய்யறது, ஒரே ஒரு நாள் தான் இவ போனா. அந்த தேசத்து பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துட்டு வரேன், இங்கே உள்ள கேர்ள்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, கல்ச்சர் எப்படி இருக்குன்னு. போய் கல்ச்சர் போயிடுச்சு, மொத்த கல்ச்சரும் போயிடுச்சு. உடனே அவங்க வந்தாங்க. அந்த சீகேமுடைய அந்த பையனுடைய அப்பா போய் உடனே ஊர்ல எல்லாம் பேசி உடனே யாக்கோபிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களோட சமாதானமாயிடுறோம், நீங்கள் எங்களோடு இருங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், நீங்கள் எங்கள் இதில் வியாபாரம் பண்ணுங்க, விவசாயம் பண்ணுங்க, நீங்கள் இங்கேயே மேய்ச்சிக்கோங்க, இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு. யார் வந்து பேசுகிறா? சீகமுடைய தகப்பன் வந்து பேசுகிறான். அதே சீகமுடைய தகப்பன் அங்கே போய் சொல்கிறான் அவங்க ஊருக்காரங்கிட்ட, நம்ம சமாதானம் ஆகிடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், அவனுங்க எல்லாம் நல்ல வசதியாக வந்திருக்கானுங்க, மொத்தமாக நெஞ்சிடலாம், நம்மளோட ஷேர் பண்ணிடலாம். இங்கே பேசும்போது சமாதானங்கிறான், அங்கே எப்படி பேசுகிறான்? டெக்னிக்கலாக பேசுகிறான். வரட்டும், எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம நெஞ்சுக்கலாம், மொத்தமாக எடுத்துக்கலாம். யாக்கோபு அப்படியே இந்த தேள் கொட்டின திருட மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா பதில் பேச முடியாது, வசமாக மாட்டிக்கிச்சு, பிள்ளை போயிட்டு இப்படி மாட்டிக்கிச்சேன்னு. என் பிள்ளைங்கள்லாம் வரட்டும், என் பிள்ளைங்கள்லாம் வரட்டும். பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. யார் பிள்ளைங்களாம்? யார்? லேவியும் சிமியோன்னு வந்தான். வந்தவனே சொன்னான், அப்படியா தங்கச்சியே கெடுத்துட்டாங்களா? அப்படியா, ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா. சமாதானம் தானே, அப்பா சமாதானம் பண்ணுறாரா? யாக்கோபு என்ன செய்கிறான்? சமாதானத்துக்கு ஒத்து போயிட்டான். நீ முற்பிதா, நீ எத்தனை வருஷம் சத்தியத்தில் நிற்கிற, இப்போ எப்படி நீ பாவத்தோடு ஒத்து போயிட்ட? சொல்லுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்து யாரு? யாக்கோபு. யாக்கோபு பேர் தான் இன்னொரு பேர் என்னது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் தான் இன்னைக்கு எங்க இருக்கான்? உலகத்தை அசைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட யாக்கோபு பாவத்தோடு சீக்கிரமோடு எப்படி போகிறதுக்கு ரெடி ஆயிட்டான்? சமாதானமாகிறதுக்கு ரெடி ஆயிட்டான். அவங்களும் சமாதானம் பண்றதுக்கு ரெடி, இவனும் சமாதானமாகிறதுக்கு ரெடி. பிள்ளை கெட்டு போச்சு, நாசமா போச்சு, நாரி போச்சு, கேவலப்பட்டுச்சு, அதை பத்திலாம் இவனுக்கு என்ன கவலை? பரிசுத்தம் போயிடுச்சு, பிள்ளையுடைய தெய்வீகம் போயிடுச்சு, வருங்காலமே நாசமா போச்சு, அதை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை. நம்மளை இங்கேயே போயிட்டு இவங்களோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னா. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கீங்க. சூழ்நிலை மாறி போச்சு, மாட்டிக்கிட்டோம், சிக்கிக்கிட்டோம், விட்டுட்டோம், பையன் அப்படி இருக்கான், பொண்ணு இப்படி இருக்கா, அதுவா இதுவா, இந்த கதை என்னத்தையான்னு சொல்லி அப்படியே சாம்பாராக்கிறோம். அவ்வளோதான். உலகத்தோடு ஒத்து போயிடுறோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். இதான் நடந்துச்சு அன்னைக்கு. ஆனால் சிமியோனு லேவியும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் சொன்னா, அப்படியா பண்ணலாமே, சமாதானம் பண்ணலாம். அன்னைக்கு நைட்டு வெட்டினான் பாருங்க, அவ்வளோ வரையும் வெட்டி கொண்டுட்டான், மொத்தத்தையும் அழிச்சிட்டான். அந்த தேசத்திலேயே பாதி வேற காலி பண்ணிட்டான், ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டான் அந்த தேசத்தை. இப்போ வந்து யாக்கோபு சொல்றான், ஐயோ என் பேரை கெடுத்துட்டீங்க. அட போனா, உன் புள்ள பேரை கெடுத்துட்டா, அதை பார்க்க தெரியல. சத்தியம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்ப வந்து யாக்கோபு சொல்றாரு, ஐயோ என் வாசனை கெட்டு போச்சு. வாசி 34, ஆதியாகமம் 34. என் பேரை கெடுத்துட்டீங்க, என் வாசனையை கெடுத்துட்டீங்க, அவன் அப்படி பண்ணிடுவான், என்னை கொன்றுவானுங்க. 30. அப்பொழுது யாக்கோபு, ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். எப்படி இவன் தான் சமாதானத்துக்கு ரெடியா இருக்கானே? பிள்ளை கெட்டு போச்சு, பரவாயில்ல. உனக்கு சூடு சொரணை, ஒரு பரிசுத்தத்தை பற்றி ஒரு வைராக்கியம், தியாகம், தாகம் ஒரு கழுதையும் கிடையாதா? இத்தனை வருஷம் சத்தியத்தில் வந்திருக்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒர்க் ஆகுதா? 21ஆம் வசனம் பாருங்க. இந்த மனிதர் நம்மோட சமாதானமாய் இருக்கிறார்கள். எந்த மனிதர்? யாக்கோபு பிள்ளைகள்லாம் எப்படி வர்றாங்கன்னு சொல்றான். அவன் போய் அவங்க ஜனத்திட்ட சொல்றான், இந்த ஜனங்கள்லாம் நம்மகிட்ட சமாதானமா இருக்கிறாங்க, அவன் கெட்டு போனாலும் சரி, நாசமா போனாலும் சரி, நாரி போனாலும் சரி, பிள்ளைகள் வாழ்க்கை, பையன் வாழ்க்கை எல்லாம் கெட்டு குட்டிச்சு வரானா கூட பரவாயில்ல, இவங்க நம்மளோட எப்படி வரான்? சமாதானமா வராங்கிறான். இன்னைக்கு நீ யாரோட சமாதானமா இருக்கிற? அபிஷேகம் சும்மா வராது. உபாகமம் 23:6. உபாகமம் 23:6. நீ உன்
உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. நீ உன் ஆயுள் காலம் முழுவதும் ஒரு காலத்திலும் நீங்க அவங்க சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது, சமாதானமாக கூடாது. யாரோடு? அம்மோனியரோடும் மோவாபியரோடும். ரெண்டுமே விலையேறப்பெற்ற சந்ததி கிடையாது, விளங்காத சந்ததி. லோத்தினுடைய மகளுடைய பிள்ளைகள். லோத்துக்கும் ஒரு தாறுமாறான உறவில் பிறந்தது. அதனால சபையிலே உள்ள வரக்கூடாதுட்டார். அதுக்கு முந்தின வசனங்கள்ல பாருங்க, உபாகமம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். சபைக்கு உள்ளே வரக்கூடாது. ஈவன் போய் ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட நீ சமாதானம் ஆகவே கூடாது. அம்மோன் மோவாப் ரெண்டு மாம்சத்தின் உச்சகட்டம். தாறுமாறான உறவுகள், பேச்சு, சிரிப்பு, விளையாட்டு, ஜோக்கு. இப்ப எல்லாம் அப்படித்தான் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி நாசமா போயிட்டு இருக்கு. நீ அதோட ஜாயிண்ட் ஆகாதன்னு சொல்றார். அவன் சபைக்குள்ளே வரக்கூடாது. அவனுடைய நன்மையை தேடாத, அவனோட சமாதானத்தை நாடாத, பாவத்தை விட்டு வெளியே வா, பரிசுத்தத்துக்காக நில்லு. பக்தி, அவன் யோகி சொன்னான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார். அவன் வந்து பார், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம் என்னன்னு பார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆனா இவைகளுக்கு மத்தியில் யாபீனுக்கும் யாபீனுடைய வீட்டாருக்கும் அடுத்து கேனானியனாகிய ஏபீரின் வீட்டுக்கும் சமாதானம் இருந்தது. அதனாலதான் யார் ஓடி வந்தா? சிசரா எங்க ஓடி வந்து செட்டிலானா? திரும்பி பழைய வசனத்துக்கு வாங்க. சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி. நியாயாதிபதிகள் 4:17. அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிற்று. சமாதானம் இருந்ததுனால பிசாசு வந்தான், அவன் ஓடி வந்தான் தப்பி. ஆனா சமாதானம் இருந்துச்சு. அவ என்ன பண்ண தெரியுமா? அன்னைக்கு தான் அவ ஒரு தீர்மானம் எடுத்தா. அதுக்கு தான் இன்றைய காத்திருப்புடத்தினுடைய கான்செப்ட் இதுதான். உனக்கு பாவத்தோடு, அநியாயத்தோடு, மாம்சத்தோடு, பில்லி சுனியத்தோடு, இன்னும் கெட்ட பழக்க வழக்கங்களோடு, பின்மாற்றக்காரங்களோடு, இவ்வளவு எத்தனையோ பேரோட உனக்கு சமாதானம் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? இதுதான் சத்தியம். இப்ப சமாதானம் உண்டாயிருந்ததுனால யாரு ஓடி வந்துட்டா? சிசரா தப்பி கரை சேர்ந்து இவ வீட்டில் வந்து விழுந்துட்டான். வந்து விழுந்துட்டு சொன்னா, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும்னா உடனே அவன் என்ன பண்ணா? இந்தாப்பா வா உட்காரு, தந்த பால் குடின்னு சொல்லி அழகா கப்பில் பாலை கொடுத்தா, குடிச்சான், தூங்கிட்டான். அவ சமாதானம்னு இருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தா. அவளுக்குள்ள ஆத்மாவில் என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. அவ பார்த்தா, இன்னைக்கு தான் இவனை ஃபைனல் பண்ணணும். இது வரைக்கும் அவனோட சமாதானமா இருந்தது போதும், இன்னைக்கு இவனை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கும் கூட தேவனுடைய பிள்ளையே, நீயும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, இது வரைக்கும் நீ பாவத்தோடு, மாம்சத்தோடு, உலகத்தோடு, விபச்சாரத்தோடு, வேசித்தனத்தோடு, திருட்டுத்தனத்தோடு, இன்னும் பில்லி சூனியத்தோடு, முரட்டாட்டங்களோடு, ரெண்டகம் பண்ணுகிற அனுபவங்களோடு, உலக ஸ்நேகங்களோடு, கிபியோனியரோடு, இல்லாவிட்டா சீகேமியரோடு, இன்னும் எத்தனையோ வேரோடு, அம்மோன், மோவாப், இப்படிப்பட்ட டீமோட உனக்கு என்ன இருந்திருக்கும்? சமாதானம் இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ணா? யாகேல். யாகேல் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெண் தான். யாகேல்னு என்ன அர்த்தம் சொல்ல? உடனே பைபிள் பார்க்க, பைபிள் எழுதி வச்சிருக்கேங்க. யாகேல்னு என்ன? செம்மறி ஆடு. யாரு செம்மறி ஆடு? பைபிள் ஆட்டுக்குட்டியானார், ஆட்டுக்குட்டியானார் நம்ம பைபிள்ல இருக்கும். ஆர்சி பைபிள்ல அழகாடி இருக்கும், செம்மறி புருவம்னு. வெள்ளாடு இருக்கு, செம்மறி ஆடு இருக்கு. வெள்ளாடு எங்க போகக்கூடியது? வெள்ளாடு எங்க போகக்கூடியது? ஓ பரமகுடி, வெள்ளாடு எங்க போகுது? இடது பக்கத்தில் நிற்கிறது. மத்திய 25 அதிகாரத்தில் அது இடது பக்கத்தில் நின்று, அது பிசாசுக்கும் அது தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தார். வலது பக்கத்தில் நிற்கிறவன் தான் யாரு? செம்மறியாடு. வியாதிப்பட்டவனை விசாரிச்சவன், ஒண்ணுமில்லாதவனுக்கு ஒன்றும் கொடுத்தவன், ஜனங்களை தேடி போய் விசாரிச்சவன், அவன்லாம் யாரு? வலது பக்கத்தில் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் தான் செம்மறியாடு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சீயோன் மலையில் செம்மறி பூர்வம் நிற்கிறதை கண்டேன் அப்படின்னு இருக்கும். செம்மறி. யாகேல் ஒரு செம்மறியாடு. யாகேல்னா என்ன அர்த்தம்? செம்மறியாடு. அவன் என்ன பண்ண தெரியுமா? கரெக்டா பார்த்தா, அவன் சிசரா படுத்து தூங்கினான், நேர வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அவ கையில 2 ஆயுதம் எடுத்தா. ஒன்னு என்னது? கூடார ஆணி. அடுத்து என்னது? சுத்தில். நேர வந்தா,
புருஷனை கேட்கல, பிள்ளைகளை கேட்கல, வந்தவன் போனவன் எவனையும் கேட்கல, ஒன்றும் இல்லை. ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இது வரைக்கும் நான் யாரோட சமானமா இருந்துட்டேன் சொல்லுங்க? இந்த குரூப்போட சமானமா இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த சமானத்தை நான் முறிக்கிறேன். பாவத்தோடு உள்ள ஐக்கியத்தை முடிவுக்கு கொண்டு வர நேர கொண்டு வந்து கரெக்டா நெத்தியில வச்சா ஒரே அடி, 2-3 அடிலாம் கிடையாது. அடுத்த ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவன் இவளை தூள் தூளாக்கிடுவான். ஒரே அடி, சரியா அடிச்சா சம்மட்டி தூக்கி. அப்படியே அந்த ஆணி எங்க போயிடுச்சு? அறையில பூந்துடுச்சு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வட்டு உள்ள வந்தா அன்னையோட கதை முடிஞ்சு போச்சு. சிசரா பயங்கரமான ஆள். யாபின் அவனுடைய பயங்கர சேனாபதி. அவன் 900 ரதம் வச்சுட்டு சும்மா பயங்கர ஸ்பீட்ல வந்த ஒரு ஆள். அவனை கத்தர் அன்னைக்கு இவ காலுக்கு கீழே கொண்டு வந்து, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்க கால்களின் கீழே கொண்டு வருவார். நீ அதை பார்த்துட்டு சோத்திரம் சோத்திரன்னு இருக்கக்கூடாது. நீ வந்து காலில் விழுந்துட்டான்ல, அடிச்சிரு ஆணிய, சரியா அடிச்சிரு. சான்ஸ் கிடைக்கும் பொழுது அடிச்சிடணும். அன்னகர்கள் ஊழியர்கள் எசபேலோடு நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அவளோட தான் ஒத்து போய்கிட்டே இருந்தான். ஆசை 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரமா 10ஆம் அதிகாரமா? எசபேலோடு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். இங்கிலீஷ் பைபிள் ஏற்றது இருக்கா? இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். என்னது? எகு கேட்கறான், ஏய் என் பட்சத்துல மேல யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறான். அவன் வந்து கண்ணுக்கு மை அடிச்சு அழகா சும்மா ஐப்ரோ எல்லாம் அழகா கிளியர் பண்ணி பளிச்சுன்னு நிக்கிறா. யாரு? சிஸ்டர் எசபேல் ரொம்ப தெளிவா நிக்கிறா. இப்ப இவன் கேட்கறான், என் பட்சத்துல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். டக்குன்னு 2-3 பேர் எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தது யாரு? தமிழ்ல பிரதானிகள், இங்கிலீஷ்ல என்னது? அன்னகர்கள். இவனக் அன்னகர்கள் நின்னா. இவனால யாரு கூட தான் ஜாலரா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்? எசபேல் கூட தான். இவன் கேட்டான், என் பட்சத்துல இருந்தா தூக்கி போடுனா. அப்பதான் பட்டுன்னு ஒரு உணர்வு வந்துச்சு. ஐயோ, நம்ம இவ்வளவு நாள் யாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம்? யாரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்? எசபேலோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். கற்பு இல்லாதவள். எசபேல் அப்படின்னா கற்பு இல்லாதவள்னு அர்த்தம். அவளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமேன்னு நினைச்சிட்டு ஒரு செகண்ட் கூட சிந்திக்கல. டப்புன்னு தூக்கி எரிஞ்சிட்டான். மாடியில இருந்து தூக்கி எரிஞ்சிட்டான். விழுந்து நொறுங்கி போயிட்டான். இன்னைக்கு நீ இந்த காரியத்தை செய்யணும். நீ யாகையில இருந்தா ஆணி எடு, அடி, சரியா அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? நம்ம நினைக்கிறோம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு. அப்படி அல்ல. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எழுத்தின் பிரகாரமான உண்மையாக இருந்தாலும், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்னைக்கு எது சிலுவையில் அறையப்பட்டது? கொலோசியர் 2:14-15 வாசி. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. எப்படி? இயேசு சிலுவையில் அறையப்பட்டது வெளியரங்கமா பார்த்தா இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு. ஆனா அவர் அங்க நடந்த காரியம் என்னது? அந்த கட்டளைகளில் நமக்கு விரோதமா இருந்ததெல்லாம் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை தோல்வி அல்ல, வெற்றி சிறந்தது. இப்ப நீ ஆணி அடிக்கணும். எல்லாம் கண்ணை மூடுங்க. எத்தனை பேர் ஆணி எடுக்க போறீங்க? எத்தனை பேர் சுத்தி எடுக்க போறீங்க? வாசிங்க. நியாயாதிபதிகள் 4 வா. அங்க என்ன இருக்கு? 21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். எதையும் யோசிக்காத. இதுக்கு புருஷன், மனைவி, பிள்ளை, பாஸ்டர் ஒரு ஆள் தேவை கிடையாது. இப்ப அபிஷேகத்துல நீ ஒரு சுத்தி எடு, ஒரு ஆணி எடு. இது வரைக்கும் நீ இந்த பாவத்தோடு நீ ஒத்து போயிட்ட. இனிமேல் ஒத்து போறதுக்கு நீ ரெடி ஆகாத. ஒத்து போயிட்டேன்னா உன் வாழ்க்கையும் ஊழியமும் ஃபியூச்சரும் நாசமா போயிடும். எல்லாம் கண்ண மூடி முழங்கால் போடுங்க. ஒரு 10 or 15 minutes தேவ சமூகத்தில் உட்காருங்க. நல்லா முழங்கால் போட்டு கையை வைத்து, கத்தாவே, நான் யாக்கோபை போல தவறுகோடு சீகமின் புத்திரோடு நான் ஐக்கியமாயிட்டேனா? சங்கீதக்காரன் சொன்னது போல விபச்சாரக்காரரோடு இல்லாவிட்டால் திருடரோடு ஒருமித்து போயிட்டேனா? இல்லை யோசுவாவை போல நான் கிபியோனியரோடு சமாதானம் ஆயிட்டேனா? நான் எங்க தவறு செஞ்சிட்டேன் சுவாமி, என்னை மன்னியுங்க. நான் ஒரு அன்னகனா இருந்தாலும் எசபேலோடு ஒத்து போயிட்டேன். நான் ஒரு ஆவிக்குரியவனா இருந்தாலும் இதுவரைக்கும் நான் சிசராவோடு ஒத்து போயிட்டேன்.
என்ன மன்னிங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நீங்க கேட்கறதுல தான் இருக்கு. இப்போ நான் இது வரைக்கும் அவங்களோட சமாதானமா போனது தப்பு, என்ன மன்னியும். நீ ஒரு அபிஷேகம் பெற்றவன், நீ ஒரு ஊழியக்காரன், நீ தேவ கிருபையை பெற்றவள், தரிசனம் உள்ள ஒரு ஆள், வெளிப்பாடு உள்ள ஒரு ஆள், அழைப்பு உள்ள ஒரு ஆள், வாக்குத்தத்தம் உள்ள ஒரு ஆள், அக்கினி அபிஷேகம் உள்ள ஆள், இரட்டிப்பான விசேஷித்த கிருபை உள்ள ஒரு நபர். ஆனால் நீ பாவத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் அந்த வல்லமையை உன் கையில் இந்த காத்திருப்பு கூட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு அபிஷேகத்தோடு எழும்பு. ஹல்லேலூயா. கர்த்தரின் புயமே எழும்பு. பூர்வ நாட்களை போல எழும்பு. மறுபடியும் நீ சுத்தியில் எடு, கூடார ஆணியை எடு. ஆமென். நீ எதோடு ஒத்து போனாயோ அந்த பாவத்தை இன்னைக்கு சிலுவையில் ஆணி அடிப்பாயாக. போதும். நீ அதனால பட்ட அவமானங்களும் கேவலங்களும் சிந்தி சீரழிஞ்சு இன்னைக்கு நீ உன்னுடைய ஊழியம், ஜீவியம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, வாலிப பிராயம் எல்லாம் நஷ்டப்பட்டு போய் நின்று கொண்டிருக்கிறாய். இனிமேல் தாமதம் பண்ணாத. ஹல்லேலூயா. ஆமென். அவள் எழுந்தது போல எழும்பு. யாகேலாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின் செல்லும்படியாக நீ ஒரு செம்மறியாடு. எழும்பு. ஆமென். இன்தான் டைம். ஆமென். இனி நேரம் இல்ல. நீ யாரையும் பார்க்காத, மனுஷனை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, பிசாசோடு உள்ள தொடர்பை துண்டிக்கும்படியாக சுத்தியலைய ஆணி எடு, அபிஷேகத்தில் அடி. சத்துரு இன்றைக்கு ஆணி அடிக்கப்படட்டும். Amen, 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 amen. 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 உங்களில் எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறீர்கள்? யோசுவாவை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நான் சில காரியத்தோடு ஐக்கியமாய் போயிட்டேன். யாக்கோபை போல சில பாவத்தோடு நான் ஒத்து போயிட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சங்கீதக்காரனை போல நான் திருடனோடு ஒருமித்து போயிருக்கிறேன். விபச்சாரத்தோடு எனக்கு பங்கு இருக்கு. சபையில் உள்ள தோல்விகரமான ஆட்களோடு நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒத்துக்கொள்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. யோசுவாவை போல, ஏன் யாகேலை போல, ஏன் யாக்கோபை போல, ஏன் அந்த அன்னகர்களை போல நான் இதுவரை பாவத்தோடு, சூழ்நிலைகளோடு, உலகத்தோடு, மாம்சத்தோடு நான் ஒத்து போனது உண்மை. தேவரீர் என்னை மன்னியும். வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என்னை மன்னியும். இன்னைக்கு ஒரு கர்த்தர் திட்டவட்டமான வேலையை செய்ய போகிறார். நீ எந்த பாவத்தோடு ஒருமித்து நீ வந்து கொண்டிருந்தாயோ அந்த பாவத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. எந்த ஆவியோடு நீ ஒத்து போனாயோ அந்த ஆவியை இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வர்றார். எந்த வல்லமை உன்னை விடாமல் பின்பற்றினதோ அந்த வல்லமைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு உண்டாகணும். Hallelujah. Amen, amen, amen. Hallelujah. அபிஷேகத்தை கையில் எடுங்க. ஒரு சுத்தியில் எடு, ஒரு ஆணியை எடு. Hallelujah. ஓ அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருபையும் எடு. Amen. இப்பொழுதே சாத்தான் தலையில் ஆணி அடிப்பாயாக. Amen. அவளை ஆவியானவர் சரியா கைட் பண்ணாரு, லீட் பண்ணாரு. அவன் வந்த உடனே தண்ணிக்கு பதிலாக பாலை கொடுத்து படுக்க வச்சுட்டு நீ அமைதியா இருன்னு சொன்னார். ஆவியானவர்கிட்ட பேசினார். இப்ப நீ சுத்தியில் எடுனார்.
இப்ப நீ கூட ராணி எடுனார், தைரியமா இரு, நேர போ அடின்னு சொல்லிட்டார். ஒரே அடி நெத்தியில வச்சு அடிச்சிட்டா. அன்னைக்கு தாவீது ஒரே அடியில நெத்தியில அடிச்சான் பாருங்க, அதே மாதிரிதான் நெத்தி போட்டுல வச்சு ஒரே அடி அடிச்சா. ஆமா, இன்னைக்கு நீ முடிவெடுத்துட்டியா? பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முடிவெடுத்துட்டீங்களா? பிசாசின் போராட்டத்துல இருந்து வெளியே வரணும்னு முடிவெடுத்துட்டீங்களா? பரிசுத்தத்துக்காக நிக்கணும்னு வைராக்கியமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? எத்தனை பேர் எடுத்துட்டீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிக்கணும்னு வைராக்கியம் வந்துருச்சா? எடு, ஆணி எடு, சுத்தில எடு, சத்துருவின் தலையில அடி இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை யாகேலாய் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு உன்னை அன்னகர்களாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை முத்திரை போடுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்படுகிறது. நீ பிசாசை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மாம்சத்தை ஜெயிப்பாய், உலகத்தை ஜெயிப்பாய், அந்தகார வல்லமைகளை மேற்கொள்வாய், சகலத்தையும் நீ கீழ்ப்படுத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரத்துல பாராக் அங்க ஓடி வந்தான். எங்க சிசரா? எங்க சிசரா? வந்தானா? யோசனை அமைதியாவா வந்து பாரு. பார்த்தான், அசந்து போயிட்டான், அடிபட்டு செத்து போயிட்டான். பாராக்கு அப்படி நொந்து போயிட்டான். தான் கையில அவன் சாகாம ஒரு பெண் கையில செத்து போயிட்டான். ஆமென். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உன் கையில தான் அந்த வல்லமையை ஒப்பு கொடுக்கிறார். உன் புருஷன் கையில இல்ல, உன் மனைவி கையில இல்ல, உன் பெற்றோர் கையில இல்ல, உன் பிள்ளைகள் கையில இல்ல, உன் கையில கர்த்தர் அந்த ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென், ஆமென், ஆமென். யாகேலை பலப்படுத்தினவர் என்னை பலப்படுத்தணும்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பம், உன் பிள்ளை, உன் தொழில், உன் அபிஷேகம், உன் தெய்வீகம், உன் மகிமை, உன் மேன்மை, இதுக்கு விரோதமான ஆவியை கர்த்தர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு தான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறார். நீ வேற யாரோ மாதிரி அந்நியன மாதிரி அங்கேயும் இங்கேயும் கண்ணை திறந்து பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு கவுந்துக்கிட்டு அந்த மேன்மையை இழந்து போயிடாத. யாகேல் சும்மா இல்ல, அவ கூட ராணி எடுத்துட்டா. ஹல்லேலூயா. சுத்தியை எடுத்துட்டா. ஆமென். அவளை கர்த்தர் கரங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். நீ ஒரு சாதாரண பிரதானி போல எசபேலோடு சுத்திட்டு இருக்காத. தூக்கி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. போடு இயேசுவின் நாமத்தினால. அடி, ஆணி அடி, தூக்கி ஏறி. இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஓ ரமான செஹேபேல கராபா ஹோ பெலவினமே ஹோ வியாதிய ஹோ பிசாச விழுந்து போன ஆவியல சபிக்கிறான். உலக மாமிசம் பிசாச சபிக்கிறான். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே. மதிலும் தாங்குவேன். ஜெயத்தை சுதந்திரியுங்கள். ஜெயத்தை அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். மதிலும் தாண்டுவேன் சதிகளை, சத்தியரும்பல நான் ஜெயித்திடுவேன். சத்துருவின் சதிகளை ஜெயித்திடுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே. மதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே. மதிலும் தாண்டுவேன் சதிகளை, சத்தியரும்பல ஜெயித்திடுவேன். சத்துருவி சதிகளை, சத்துருவி சதிகளை, சத்தியரும்பல ஜெயித்திடுவேன். சத்துருவி சதிகளை, சத்தியரும்பல ஜெயித்திடுவேன். சத்துருவி சதிகளை, சத்தியரும்பல ஜெயித்திடுவேன். சத்துருவி சதிகளை, சத்தியரும்பல
பெனடா ஜெயித்திடுவே சத்துருவே சதிகளை சதியிரு பெனடா ஜெயித்திடுவே கர்த்தர் சாத்தானை உன் கால் அருகே, பைபிள் சொல்லுகிறது, அவள் கால் அருகே அவன் வந்து வணங்கி விழுந்து கிடந்தான். எங்கே விழுந்தானோ அங்கேயே மடங்கி விழுந்தான், எங்கேயோ விழுந்தானோ அங்கேயே மடங்கி கிடந்தான். அதுக்கு பிறகு அவன் எழும்பல. ஹல்லேலூயா. இனிமேல் அந்த போராட்டம் உனக்கு இருக்காது. இன்னைக்கு நீ அவனை தலையை நசுக்கிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆணி அடிச்சுட்டேன்னா முடிந்தது. இனி உன் பிள்ளைகளோட போராட்டம் இருக்காது, உன் ஊழியத்துல போராட்டம் இருக்காது, வியாதி இனிமே வராது. சத்துருவின் சதிகளை சத்தியரும்பலே நான் ஜெயித்திடுவேன். சத்துருவே சதிகளை சத்தியரும்பலே நான் ஜெயித்திடுவேன். சத்துருவே சதிகளை சத்தியரும்பலே நான் ஜெயித்திடுவேன். சத்துருவின் சதிகளை சத்தியரும்பலே நான் ஜெயித்திடுவேன். சத்துருவே 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 சதிகளை சத்தியரும்பலே நான் ஜெயித்திடுவேன். கண்ண மூடு, கண்ண மூடு, கண்ண மூடு. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ என்னுடையவள். நீ என்னுடையவளாகும்படி உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு இடைக்கட்டுகளை காட்டினேன். இப்பொழுது முன்னோடு போராடின வல்லமைகளை நீ தேடி மினி அவைகளை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரே நிசமே அலாபோரியா. அரே மிஹமில மஹமின பிரபல பரிபில பலகர பக்கர வலது நபலகர வ ஹிருக்கத்வர பக்கத்வர மாய. Kudabala karaba karaba katudaba katudi bidi bidaba namsha bala. Oh, da 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 ribana. Riga badane megara bala baushana. Riga dane megara bala katudi karabala shabala bala bala. Amen. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிபூர்ண ஜீவனால் ஒன்று கூட நிறைத்து சத்ருவின் வல்லமைகள் மேல் ஆணி அடிக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஜெயம் பெற்றவங்க, ஆணி அடித்தவங்க எல்லாம் கரங்களை வேத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.